இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பணம் உங்களுடைய பணம் இல்லை, இது மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தான் நீங்க இப்படி எல்லா செலவுகளையுமே செய்யறீங்க. ஒண்ணு சாராய காசு, இன்னொன்னு பார்த்தோம்னா கோயில் உண்டியல் பணம். இந்த இரண்டு பணம் போக சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தை வச்சுதான் நீங்க இப்படி பணங்களை எங்கிட்ட வாங்கி எங்களுக்கே நீங்க திரும்ப கொடுக்குறீங்க. அதுதான் இன்னைக்கு பார்த்தோம்னா கரண்ட் பில்ல முந்தானால ஏத்துன மாதிரி ஏதோ ஒரு ரீடிங்ல வந்துகிட்டு இருக்கு. 300 ரூபாய் கட்டவங்க எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வரைக்கும் கட்டுறாங்க. எப்படி இவ்வளவு ஏறுதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. எல்லாமே விலைவாசி எல்லாம் நாங்க ஒரு காசு கொண்டு போனோம்னா அங்க ஒரு காசா சொல்றாங்க. ஏன்னா நம்ம கடைக்காரங்களை புத்தகம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் விலைவாசி அந்த மாதிரி ராக்கெட் மாதிரி சல்லுன்னு மேல போய்கிட்டு இருக்கு. எல்லா விலையுமே நீங்க ஏத்திட்டீங்க. அதனால மக்களுக்கு தேவையானது விலைவாசிய குறைங்க. அதுதான் இங்க முக்கியம். நீங்க 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்தாலும் இங்க ஒன்றும் மாற்றமே ஏற்பட போறதில்லை. அப்படி பார்த்தோம்னா இப்ப மகாராஷ்டிராவில 8000 ரூபாய் போட்டாங்க பெண்களுக்கு அக்கௌண்ட்ல. பீகார்ல 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இங்க 5000 ரூபாய் தானே போட்டிருக்கீங்க. அப்ப மிச்ச காசு நீங்க எதுக்கு எங்களை ஏமாத்துறீங்கன்ட்டு அந்த கேள்வியும் மக்கள் கேட்கிறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இது எலெக்ஷனுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய பணம் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஓட்டுக்காக பணம் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் மக்கள் இனி ஏமாற மாட்டாங்க. நீங்க என்ன கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக்கிடுவாங்க. கரெக்டா சொல்லுதுங்க, நாங்களாம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யல. பெண்களுக்கு நீங்க ஊசி பஸ் விட்டதுக்கு பதிலாக ஸ்கூல் டைம்ல காலையில ஒரு 7ல இருந்து ஒரு 9:30, சாயந்தரம் ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி இல்லாட்டி ஒரு 6 மணி வரைக்கும் கூட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ்ஸுகளை நீங்க இலவசமா கொடுத்துருக்கீங்களே, அந்த பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்கலாம். எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தா பெரும்பாலும் கிராம சைடுல எல்லாம் டவுன் பஸ்ல பிள்ளைங்க ஓடி போய் ஏறுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்ப பெண்களுக்கு இலவசம் சொன்ன பின்னாடி பெண்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி அதுல போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப அந்த பெண்களுக்கும் கஷ்டம், ஸ்கூல் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்கூல் டைம்ல காலையிலயும் சாயந்தரம் கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பஸ்களுடைய எண்ணிக்கையை நீங்க அதிகப்படுத்திருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் நீங்க செய்யல. ஆனா இப்ப வந்தோடனே ஒரு தோல்வி பயத்துல என்னத்தையாவது அடிச்சு விடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 500 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 5 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல இல்லையா? இப்ப மட்டும் எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து நீங்க நிறைவேற்றிடுவீங்க? அதனால இருக்கும் தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை. எல்லா மக்களும் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக்கிடுவாங்களாம். அதனால ஓட்டு மட்டும் போட மாட்டாங்களாம். முதல்வரே பார்த்து காசை செலவு பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல வேண்டான்ட்டே இருந்தாலும் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதாவது உங்கள் கட்சியை சார்ந்த கீழ்மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் காசு வரட்டும், வந்தா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு அது ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்க இல்லையா? இப்ப நம்ம 5000 ரூபாய் 3000 ரூபாய்ங்கிறாங்க, எவ்வளவுன்னு தெரியல. அப்படி வந்தா ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்ச காசுல கடன் அடைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாம் இப்ப அந்த மனநிலையில இருக்காங்க. ஏன்னா எப்படி அவங்க வரப்போறது இல்ல. இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னு உங்களுடைய கட்சிக்காரங்களுடைய எண்ணமே அதிகமாக இருக்கு. தொண்டர்கள் நல்லா வீக் ஆயிட்டாங்க. அதனால நீங்க நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் தாராளமா பணம் கொடுங்க. என்னத்தையும் அவங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா வாழ்வாங்க. அதனால நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்களுடைய மனநிலை மாற போறது இல்லை.